Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்பாத்தியை வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் ஒரு 7 சப்பாத்தி கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, பொடியா கட் பண்ண பாதாம், திராட்சை, 2 ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சப்பாத்தியை வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நான் 2 சப்பாத்தி அளவுக்கு நான் எடுத்து இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா துண்டுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணால் கூட ஓகே தான். இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு நான் அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிடுறேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கூட தண்ணி, அந்த அளவுக்கு இதை ஆட் பண்ணி இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். இதுக்கு வந்து பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இது வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பொதுவாக நம்ம காலையில் சுட்ட சப்பாத்தி வந்து மீதமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தி கூட. அதோடு இல்லாமல் இதில் வந்து வெல்லம் நம்ம ஆட் பண்ணுறோம், எல்லாமே நட்ஸு தான் ஆட் பண்ணுறோம், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி அதே கடாயிலே நான் ஆட் பண்ணுறேன். எப்படியும் பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்தில் வந்து தூசு கல் ஏதாச்சும் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இதில். இப்போ இது கூட ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் இது கூட இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுறேன். இது கூட பொடியாக நறுக்கின பாதாம். நெக்ஸ்ட்டு இது கூட நான் 2 ஏலக்காய் தட்டி எடுத்ததையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். இது கூட திராட்சை. அடுப்பை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா உடனே அந்த வெல்லம் வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த சப்பாத்தி வந்து அந்த வெள்ளைப்பாகோடையே நல்லா அது ஊறிடணும். அதில் அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் கொடுத்துருவோம். இது கூட நீங்கள் வால்நட், பிஸ்தா கூட ஆட் பண்ணலாம். அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன். அது அப்படியே கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். அப்போ தான் அந்த வெல்லத்தோட சிரப்லாம் அது நல்லா சப்பாத்தி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நான் இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணாலும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னதைக்கு அந்த வெள்ளை கரைசல் எல்லாம் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா இதோட அந்த வெள்ளை கரைசலோட நல்லா சாஃப்டாகிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் தென் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட் சப்பாத்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.